விசுவாசம் ஓடுவானுங்க பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுட்டு. என்ன சொன்னாங்க? நான் சொல்கிறேன் என்ன சொன்னாங்க. ஊழியம் செய்கிறான்னு பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டு அங்கே ஓடிங்க எடுக்கிறான். அவனுக்கு போய் பொண்ணை கொடுத்துட்டியாம்மா? வெளியில் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த எகிப்து அப்பப்போ வந்து எல்லாம் அப்படி வந்து டச் பண்ணோம் நம்மளை, நம்ம விசுவாசத்தை குலைக்கிறதுக்கு, நம்மளை பலவீனப்படுத்துறதுக்கு. யோபு மனைவி வந்து நின்று சொல்கிறாங்க, நம்ம என்ன சொன்னாங்க? இன்னுமா நீ இருக்க போகிற? நம்ம பச்சையாக சொல்லணும்னா, இன்னுமா நீ உயிர் வாழன்னு ஆசைப்படுற? இதுக்கு மேலே வாழ்ந்து என்ன சாதிக்க போகிற? யோபுக்கு தெரியும், இதுக்கு மேலே தான் ஒரு சாதனையை படைக்க போகிறேன். கையை தட்டி அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். அல்லேலூயா. இதுக்கு மேலே தான் ஒரு சரித்திரமே படைக்க போகிறேன். அதனால் அந்த அம்மாவை மட்டும் ஆண்டவர் வச்சுட்டார். அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். ஏன்னா அந்த நாவிலேயே கர்த்தரை உயர்த்தணும். இல்லை அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே கிட்ட வந்து முறுமுறுக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? எங்களுக்கு ஏன் இந்த வனாந்தரம், அங்கே பிரேத குழி, அப்போவே கல்லறை பிரச்சனை இருந்திருக்கு போல் இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்போவே கல்லறை பிரச்சனை. எங்களுக்கு எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால் எங்களை இந்த செங்கடலுக்கு நேராக கொண்டு வந்துட்டேன். அப்போ ஆரம்பித்த கல்லறை பிரச்சனை இன்னும் போல பாருங்க. இல்லை இன்னமும் போராட்டிட்டு தான் இருக்கு. இன்னும் மனு கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். லைவில் போட்டோம். இன்னமும் மனு கொடுத்துட்டு தான் இருக்கும். கல்லறை வேணும், கல்லறை வேணும், கல்லறை வேணும். அல்லையில சொல்லுங்க. ஆக ஏதோ ஒரு இடத்துல நாம பழைய சுபாவங்களினால தாக்கப்படலாம். அப்படிதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளவு பெரிய அற்புதங்களை கண்டு, அதிசயங்களை கண்டு கூட மோசேக்கு முன்னால வந்து, பாஸ்டருக்கு முன்னால வந்து, என்னையா அப்படி நடந்து போச்சு, எங்க வீட்டுக்கார் திட்டுறாரையா, என்னையா அப்படி ஆகி போச்சு. மோசே பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, வெயிட் பண்ணுப்பா, நீ நின்று பார். அல்லையில என்ன சொன்னார் ஆண்டவர்? வெயிட் அண்ட் சி. நம்ம டயலாக சொன்னா வெயிட் அண்ட் சி அப்படி சொல்லிட்டார் ஆண்டவர். பொறுத்திருந்து பார், காத்திருந்து பார், கர்த்தருடைய அதிசய காரியங்களை நிச்சயமா இன்று நீங்கள் காண்பீர்கள். இன்றைக்கு நீங்க ஒருவேளை இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற நீங்க அப்படி நிர்பந்திக்கப்படுகிற இடத்துல வந்திருந்தா, நான் உங்களுக்கு சொல்றேன், இதுதான் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அதிசயம் செய்ய போகிற நாள். வலது கையை உயர்த்தி விசுவாசிக்கிறவங்களுக்கு ஆண்டவர் அதிசயம் செய்ய போறாரு. இந்த கடைசி நேரம் அண்ணன்மார் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நிச்சயமா, நீங்க செங்கடலுக்கு முன்னாலே நின்று கொண்டிருக்கலாம், உங்களுக்கு ஒரு வாசலை செங்கடலிலே ஆண்டவர் தருப்பா. ஆண்டவர் ஒரே கல்ல ரெண்டு மாங்கான்னு சொல்றான்ல, ஒரே செங்கடல் வழியும் திறந்துருச்சு. அங்கேயே சத்துருக்களை கர்த்தர் காலி பண்ணிட்டார். கையை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ அந்த செங்கடல் திறக்கிற, செங்கடல் பிளக்கிற அதிசயத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னால அங்கே அனிமேஷனே இல்லை. அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். பயங்கரமாக ஒரு கீழ்காற்றை கர்த்தர் கிரியேட் பண்ணுறார். ஒரு கீழ்காற்று வருது. அந்த கீழ்காற்று எங்கே வருது தெரியுமா? கடலுக்கு அடியில் வருது. எங்கே வருது? நம்ம அப்போவே ஒரு சுனாமி வந்துருச்சு. கையை தட்டி அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். செங்கடலை பிளக்கும் போது ஃபர்ஸ்ட் சுனாமி. கையை தட்டி அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். அந்த சுனாமி சேஃபான சுனாமி. ஆமே அல்லேலூயா. நான் சொல்கிறேன், நீ ஆபத்தான இடத்துல இருக்கலாம், ஒரு நிர்பந்திக்கப்படுகிற ஒரு இடத்துல இருக்கலாம், வீண் பழி சுமத்தப்பட்ட இடத்துல நீ நடந்து கொண்டிருக்கலாம், அந்த இடத்துல இருக்கலாம், வேற வழியே இல்லை, இதை சுமந்துதான் ஆக வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ளே நீ தள்ளப்பட்டிருக்கலாம். அங்கேயே கர்த்தர் உனக்காக ஒரு பாதையை உருவாக்கி உன்னை சேஃபா கரை சேர்க்க என் ஆண்டவர் வல்லவர். எத்தனை பேர் நம்புறீங்க? தலைக்கு மேல கையை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். கீழ்காற்று போச்சு. சில மணி நேரத்துக்கு பின்னால அந்த கீழ்காற்று இப்போ மேலே வருது. கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்குறாங்க, அப்படியே அந்த கடல் ரெண்டாக பிளக்குது, கடல் ரெண்டாக பிரியுது. அந்த அதிசயத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் கண்ணார கண்டாங்க. இப்போ நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கண்ணு பார்க்குற மாதிரி அதிசயம் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களை பார்த்து திட்டிட்டு சத்தம் போட்டுட்டு உங்களை அவமானப்படுத்திட்டு போன அதே நாவு வந்து உன்னை புகழ்ந்து பேசுகிற ஒரு நாளை கர்த்தர் உன் வீட்டு வாசல்ல கொண்டு வந்து வைப்பாராக. நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. சீக்கிரம் சட்டம் இப்படி வரப்போகுது நமக்கு சாதகமா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சட்டம் கிறிஸ்தவர்களுக்கு சாதகமாக சீக்கிரம் வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அப்போ அந்த செங்கடல் ரெண்டாக பிளக்குது.
இஸ்ரவேல் ஜனங்களை கண்ணார பார்க்குறாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் எல்லாம் கண் கூட தான் நடந்துச்சு இல்லை, எல்லாம் கண்ணுக்கு எதிரெல்லாம் நடந்துச்சு. யாரும் கண்ணை மூடின்னு பார்க்கல, கண்ணை திறந்து பார்க்குறாங்க. அல்லேலூயா. கண்ணை திறந்து பார்க்கும்போது குஷ்டரோகி சுகம் அடைகிறான். கண்ணை திறந்து பார்க்குறான், குருடரின் கண்கள் திறக்கப்படுகிறது. கண்ணை திறந்து பார்க்குறான், அந்த கல்லறைக்குள் இருக்கிற லாசரு உயிரோடு வெளியே வரான். இது வரைக்கும் நான் சொல்றேன், நிழலாட்டமாய் பார்த்த அற்புதங்கள், அதிசயங்கள் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில, உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில, உங்க வேலையில, வருமானத்துல வெளியரங்கமாய் நடக்க போகிறது. நம்புறீங்களா? ஆமென். அல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலம் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை தேடுவார். அநாதி தேவன் உன்னடை, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவன் உன், நல்ல கையை தட்டி பாடுமா. அவர் நித்திய புயங்களுன் ஆதார. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது, மரண பரியந்தம் நம்மை வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளா. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளா. தீய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிக்கும் ஓடிப்போ. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அல்லேலூயா. தாய் 8 அடினா குட்டி 16 அடி, 24 அடி இல்லை. ஜூடும் ஜாபேஸும் நிச்சயமாக அப்படி பறந்து பறந்து உலகமெங்கிலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வார்களாக. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் கண்களுக்கு முன்னால் அப்படியே செங்கடல் பிளந்தது. நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீ கண் பார்க்க அதிசயம் நடக்கும். வெறும் நான் பிரசங்கம் அல்ல, வெறும் பிரசங்கம் அல்ல, உன் கண் காண உன் பிரச்சனை நீ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதிசயம் நடக்கும். மனோவா அதை தான் சொன்ன, பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. நீ கண்ணை திறந்து பார்க்க போற, உன் குடும்பத்தை சுற்றிலும் இருக்கிற எல்லாரும் பார்க்க போறாங்க. உங்க வீட்டுக்குள்ள பலத்த அதிசயம் நடக்க போகிறது. உனக்காக ஒரு செங்கடல் பிளக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. மூன்றாவதாக 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம், நான் முடிக்கிறேன். 1 சாம் ஆமாம், இந்த பெந்தகோஸ்த சபைகள்லாம் வசனத்தை போட்டி போட்டு வாசிப்பாங்க இல்லை, அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதனால தான் அமைதியாக இருந்து எப்படியாவது கொஞ்சம் வாசிங்க. இல்லை சொல்ல பார்க்கலாம். பெந்தகோஸ்த சபைகளில் போனால் போட்டி போட்டு வாசிப்பாங்க சகோதரிகள் பக்கம், மாறி மாறி அங்கே. அது பெரிய ரிவைவலாக இருந்த அந்த காலம். இல்லை சொல்லுங்கள். சாரால் நவரோஜி அம்மா ஒரு முறை அவங்க சாகிறதுக்கு முன்னால் நான் போய் பார்த்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன் அந்த அம்மாவோட. அந்த அம்மா அப்படியே என்னவோ தெரியல, அப்படியே ஓப்பனாக என்கிட்ட அவங்க கடந்து வந்த பாதையெல்லாம் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னமோ தம்பி, என் ஆவியில் ஏவப்பட்டு என் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் அப்படி ஓப்பனாக அவங்கள்ட்ட சொன்னேன்னு சொன்னாங்க. அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க காலங்கள்லாம் மிகப்பெரிய எழுப்புதல். அந்த எழுப்புதல் மறுபடியும் வரும்னு நான் நம்புகிறேன். கை உயர்த்தவர் அல்லையிலே சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. இங்கே நாம் வாசித்த வசனம், தாவீது கோலியாத். தாவீது, நமக்கு சத்துருக்கள் இல்லைன்னா உங்களை கையில் பிடிக்க முடியாது, தெரியுமா உங்களுக்கு?
எங்களுக்கும் ஊழியத்தில் ஏதோ ஒரு போட்டி இல்லைன்னா எங்களை கையில் பிடிக்க முடியாது. அப்புறம் நாங்களாக தான் ராஜா, நாங்கள் தான் மந்திரி ஆகிடும். அல்லையிலே சொல்லுவோமா? இந்த கோலியாத்துக்கு முன்னாலே தாவீது நிற்கிறார். கோலியாத்துக்கு முன்னால தாவீது நிற்கும் போது கோலியாத் தேடி தேடி பார்க்குறான், எங்க எங்க யார் என்ன அடிக்க வந்தவன் யார் யார்? மேலே பார்த்தா கீழே ஒருத்தன் நிற்கிறான். குனிஞ்சு பார்த்தா அடப்பாவி நல்ல மாப்பிள்ளை மாதிரி இருக்கிறான் பாப்பா. அவன் சொல்கிறான், இளைஞனா இருக்கிறான், ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறான், இவனை கொண்டு வந்து என்கிட்ட சண்டை போட. செம கோவம் வந்துருச்சு அந்த கோலியாத். கண்ணா பின்னான்னு திட்டுறான், செம திட்டு. அமைதியாக தாவீது அமைதியாக இருந்துட்டு இவனுக்கும் கோவம் வந்துருச்சு. வா நீயா நானா பார்த்துக்கலான்றான். இல்லை வா நீயா பார்த்துக்க நானா பார்த்துக்கலாம் வா. வார்த்தை போர். என்னது? முதல்ல என்ன போர் நடக்குதாங்க? சாத்தானோட நீங்களும் நானும் ஜெபத்தில் வார்த்தை போர் நடக்கணும். நீங்கள் இப்போ அம்மையான அண்ணன் அதிசராஜன் அந்த அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுவது நிச்சயமாக நான் உணர்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தீப்பிழம்பை போல. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அந்த வார்த்தை போர் பிசாசுக்கும் நமக்கும் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் கூட அந்த வார்த்தை போர் அல்ல. கணவன் மனைவிக்கு இடையே வருகிற அந்த வார்த்தை போர் அல்ல. இது வந்து சாத்தானுக்கு நமக்கும் இடையே ஒரு வார்த்தை போர் எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கணும். இல்லையில சொல்லுங்க. ஆமாம், டக்கு டக்கு வசனம் சொல்லுது, பிசாசு மனுஷ நித்திரை பண்ணுகையில் கலைகளை விதைச்சிட்டான். கலைகளை விதைச்சிட்டான். தூங்கும்போது சைலண்ட்டாக வந்து ஒரு இச்சையை போட்டுருவான். சைலண்ட்டாக ஒரு கோப உணர்வு, சைலண்ட்டாக ஏதோ ஒரு சண்டை போடுகிற ஏதோ ஒன்றை உங்களுக்குள்ளே விதைச்சிட்டு போயிடுவான். அப்போ அவன் கூட எப்போவுமே நீங்கள் டஃப் கொடுத்தா தான் உங்கள் கிட்ட வரமாட்டான். கையை தட்டி ஒரு அலையில சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆரம்ப காலத்தில் உறவினர் சொன்னார், ஏன்பா எப்போ பாரு ஜபத்தில் இயேசுவின் நாமத்தில் சோத்தானை கடிந்து கொள்கிறேன், சோத்தானை துரத்தினேன். ஏன்பா அவன் பாட்டுன்னு அவன் வேலையை அவன் செய்கிறான், ஏன்பா அவனை சும்மா அப்படி ஒரு நியாயமும் சொல்லுவாங்க. பார்த்துறீங்களா? அலையில சொல்லுங்கள். இல்லை இல்லை, அதுக்கெல்லாம் நம்ம சாட்டிஸ்ஃபைட் ஆகக்கூடாது. இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான்னு அவர் சொல்கிறார். என்ன சொன்னார்? இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், என்கிட்ட அவன் இது ஒன்றும் பலிக்காது, அந்த நரிக்கு போய் சொல்லு. கையை தட்டி அல்லையில சொல்ல பார்க்கலாம். இயேசுநாதர் சொன்னார், 3 நாள் வரைக்கும் அவன் என்னை தொட முடியாது, போய் அந்த நரிக்கு சொல்லு. சொன்னாரா இல்லையா? இப்போ சாத்தானுக்கு உங்களுக்கும் எப்போவுமே ஒரு வார்த்தை போர், வார்த்தையின் யுத்தம் இருக்க 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 அவனை வார்த்தையில் டேமேஜ் பண்ணின பிறகு தான் யுத்த களத்தில் நின்று நாம் அவனை ஜெயிக்க முடியும். அல்லையில சொல்லுங்கள். இப்போ வந்து இந்த தாவீது யாருன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தாவீது யாருடைய பிள்ளை? பின்னால் சொல்லுங்கம்மா. ஈசாயின் பிள்ளை. தெளிவாக அதை நான் சொல்கிறேன். இங்கேருந்து தான் கட்டாயம் ஒரு எழுப்புதல் வரப்போகுது. அல்லையில சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஈசாயின் குமாரன், அவன் 8வது பிள்ளை. வசனம் சொல்லுது 8வது பிறந்தான். கடைசியாக பிறக்கிற பிள்ளை மேலே எல்லாருக்கும் பாசம் இருக்கும், அப்படி தானே? இந்த அப்பா அம்மா இருக்கிறாங்க பாரு, அவங்கள போல வில்லன்கள் வில்லிகள் யாருமே கிடையாது. பிள்ளைங்களுக்குள்ள சண்டையை மூட்டுறது அவங்க 2 பேர் தான். ஒருத்தர் ஆட்சியை கையில் வச்சுக்குவாங்க. அப்பா வந்து பொண்ணை கையில் வச்சுக்குவார், அம்மா வந்து பையனை கையில் எடுத்துருவாங்க. இல்லை இல்லை என் பையன் அப்படி செய்ய மாட்டான் அம்மா சொல்லும். அப்போ என் பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை, இவங்களே உள்ளே எல்லாம் செஞ்சு முடிச்சிருவாங்க, இவங்களே சமாதானப்படுத்துவாங்க. அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். சரி போட்டோம். இந்த தாவீது 8வதாக பிறந்திருந்தாலும் தாவீதை வனாந்தரத்துக்கு அனுப்பினார் அவருடைய தகப்பன். எங்கன்னா ஆடுகளை மேய்க்கிற வேலை. நான் அப்படி சொல்லுவோம், நீ சரியாக படிக்கலைன்னா 4 ஆட்டுக்குட்டியை வாங்கி ஒன்று ஆடு மேய்க்க ஆரம்பிச்சிடும். இல்லை, ஆடு மேய்ச்சவன் தான் அரசனாகி மாறினான். ஆடு நிறைய வச்சுருக்கிறோம், நிறைய லேண்ட்லார்டாக இருப்பாங்களாம். கையை தட்டி அல்லையில சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்ம இந்திய பழமொழி ஒன்றுத்துக்கும் சில நேரத்தில் உதவாது. சிலது இந்திய பழமொழி இருக்குல்ல, சிலது ஒன்றுத்துக்குமே உதவாத பழமொழியாக இருக்கும். அதையே காலகாலமாக இன்னும் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். சரி, இந்த தாவீது வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அப்போ ஒரு நாள் அப்பா சொல்கிறாரு, வாப்பா
ரொம்ப நாளாக நீ ஆட்டுக்கு பின்னாலேயே ஆடு கூடயே பேசிகிட்டு இருக்கிற பாவம். நீ இப்போ என்ன பண்ணு, நீ நேராக அண்ணன்மார்கிட்ட போயிட்டு அவங்க எப்படி இருக்கிறான்னு கேட்டு வா. இந்த 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 ஃப்ரூட்ஸு, இந்த பால் கட்டி இதெல்லாம் கொண்டு போ, இந்த நட்ஸ் எல்லாம் கொண்டு போய் அவனை கொடுத்துட்டு அவங்க எப்படி கேட்டுவானோ வேகமாக ஓடி அங்கே இருக்கிற அங்கே செக்யூரிட்டி கிட்ட அந்த நட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நேராக அண்ணங்கிட்ட போயிட்டு எப்படி பாருங்க நல்லா இருக்கீங்களா, அப்பா தான் கேட்டு வர சொன்னார். அப்படி சொல்லும் போதே ஒரு தண்டாரா போட்டு ஒருத்தன் வரான். இந்த கோலியாத்தை கொன்று போடுகிறவனை ராஜா உயர்த்தி கனப்படுத்தி தன் பொண்ணையே கல்யாணம் பண்ணி கொடுப்பார். அவன் புதுசாக அவனை கேட்குறான், தன் பொண்ணையே அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பார். திருப்பி அவன் தண்டாரம் போடுற இடத்துலலாம் ஓடி கேட்குறான். இந்த செய்தி ராஜாவுக்கு போது ராஜா கூட்டு வர சொல்கிறாரு. ராஜாவும் பார்க்குறாரு அவனை. ஐயோ, நீ இளைஞனாக இருக்கிறப்பா, இது உன்னால் முடியாதுப்பா, நீ ரொம்ப சின்ன பையனாக இருக்கிற, உனக்கு இன்னும் காலம் இருக்குது இல்லை. நாம் சில நேரங்களில் நம்ம ஒரு காரியத்தை எடுப்போம், டக்குன்னு டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க யாரோ சிலர். உங்களால் முடியாது, செய்ய முடியாது, ஆகாது, வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு சொல்லிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த தாவீது எதையும் பார்க்கல. ராஜா அந்த பெரிய மார்க்கவசம் தலை சீரை எல்லாம் போட்டு காட்டினார். அவன் போட்டு அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறான். இதெல்லாம் எனக்கு சரிப்படாது, இதெல்லாம் எனக்கு இந்த அபியாசம் எனக்கு இல்லை, இது எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ராஜ உடைகளை கலைந்து போட்டான் என்பதாக வசனம் சொல்லுது. ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தை உங்களுக்கு சொல்றேன். உனக்கு தெரியாத ஒன்றில் கர்த்தர் உன்னை திணித்து உன்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம் அல்ல. உனக்கு சாதாரணமான எது தெரியுமோ அதை கொண்டு கர்த்தர் உன்னை உயர்த்துவான். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் அவங்கள போல டாக்டர் படிக்க முடியல, இவங்கள போல இன்ஜினியர் படிக்க முடியல, இவங்கள போல இது. நான் சொல்கிறேன், நான் 10ஆம் கிளாஸு 17 முறை அட்டம்ப்ட் எழுதினேன். 10ஆம் கிளாஸு 17 முறை அட்டம்ப்ட் எழுதினேன், பாஸே ஆகலை. ஒன்றும் சென்னையிலேயே நான் அந்த அப்போது சொல்கிறேன், நான் 82 83 சொல்கிறேன். ஒன்று கூட சென்னையில் சென்டர் போடல, எல்லாம் வந்து திருவள்ளூர் தாண்டி திருத்தணி ஆந்திரா பார்டர். ஏன் அங்கே ஸ்வாடு வரமாட்டாங்க, அங்கே போய் நல்லா பிட்டு எதுமோ எழுதி பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு நினைப்பு. அலையில் சொல்ல பார்க்கலாம். எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போச்சு. 17 முறையோ 16 முறையோ எனக்கு ஞாபகம் இல்லை, ஃபெயில் ஆகிட்டேன். ஒரு முறையும் 10 மார்க்கு மேலே தாண்டலை. 10 மார்க் கூட எப்படி வந்துச்சுன்னு எனக்கும் தெரியல. பாவம் இவ்வளோ தூரம் வந்து எழுதுனான்னு அந்த வாத்தியார் போட்டார் என்ன தெரியல. நல்லா இருக்கட்டும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை எப்படியோ நான் அந்த 10வது பாஸ் பண்ணிட்டேன். நீங்கள் பார்க்குறத பார்த்தா பரதாமல் பார்க்காதீங்க, 10வது நான் பாஸ் பண்ணிட்டேன். அலையில சொல்லுவோமா? சரி, இந்த தாவீது அது எல்லாத்தையும் கலைந்து போட்டு இதில் எனக்கு பழக்கம் இல்லைன்னு சொன்னான். உங்களுக்கு நான் சொல்கிறேன் மறுபடியும், நீ பழக்கமில்லாத ஒன்றில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டார். எது உனக்கு பழக்கமானதோ அதை கொண்டே கர்த்தர் தேசத்தில் உன்னை உயர்த்துவார். ஆமென், அல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த தாவீது வேகமாக ஓடுனான். அந்த அந்த ஆற்றுலேருந்து ஓடி வருகிற அந்த அந்த கூழாங்கல்லில் 5 எடுத்து தான் பைக்குள்ளே போட்டுக்கொண்டு வேகமாக ராஜாவுக்கு முன்னால் வந்து நிற்கிறான். ராஜா சொல்கிறார், ஐயோ இவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே. தேசமே பார்க்குது, இராணுவம் பார்க்குது, சொந்தக்காரன் பார்க்குறான், அண்ணமார் பார்க்குறான். ஒருவேளை அந்த கோலியாத்துக்கு முன்னால் இவன் வீழ்ச்சி அடைந்தா மிகப்பெரிய அவமானம் இஸ்ரவேலுக்கு. இஸ்ரவேல் அடிமையாக போக வேண்டியதுதான், பெலிஸ்தருக்கு அடிமையாக போக வேண்டியதுதான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த தாவீது கோலியாத்துக்கு முன்னால் நிற்கிறான். கோலியாத் சவால் விடுறான், தாவீதும் சவால் விடுறான். நான் சொன்னேன், உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பிரயாசப்படு, பிற்பாடு கர்த்தர் இறங்குவார். ஒரு சூழ்நிலை வருமா கர்த்தர் இறங்கிடுவார். அல்லையில சொல்லுங்க. உன்னால் எவ்வளோ ஓட முடியுமோ ஓடிக்கிட்டே இரு, எவ்வளவு செய்ய முடியுமோ செஞ்சுக்கிட்டே இரு, எவ்வளவு ஜெபம் பண்ண முடியுமோ ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு. ஒரு டைம், குறிப்பிட்ட டைமில் ஆண்டவர் வந்துடுவார். அதில் எந்த ஒரு மாட்டு கருத்தும் இல்லை. அல்லையிலே சொல்லுவோம் ஹல்லேலூயா. இப்போ தாவீதை பார்த்து அந்த கோலியாத் ஓடி வரான். தாவீதுக்கு எதிராக கோலியாத் வேகமாய் ஓடி வருகிறான். பட்டயத்தை சுழற்றி கொண்டு தாவீது கிட்ட நெருங்க தாவீதும் தன் கரத்தில் இருக்கிற அந்த கவனை எடுத்துக்கொண்டு கல்லை வைத்து அவன் சுழற்றி கொண்டு அந்த கோலியாத்துக்கு எதிராக ஓடுகிறான். ஒரே சுழற்று. அந்த
அந்த கவனை வீசினானா. இந்த யுத்த வீரர்கள் முகமெல்லாம் மூடிதான் இருக்கும், கண்ணுக்கிட்ட அந்த கண்ணுக்கு நேராக மட்டும்தான் அந்த கவசத்தில் கேப் இருக்கும். கண்ணுக்கு நேராக மட்டும்தான் கவசத்தில் கேப் இருக்கும். முழுசாக மூடி இருக்கும். மார்கவசம் மூடி இருக்கும். கையெல்லாம் கவசம் இருக்கும், காலெல்லாம் கவசம் இருக்கும், பட்டயம் கையில் இருக்கும். அவனுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஈ கூட போக முடியாது, அப்படி கவர் பண்ணியிருப்பான். ஆனால் அந்த தாவீது சுழற்றி வேகமாய், வசனம் சொல்லுது, நெற்றியிலே பட எறிந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த இடத்துல ஒரு அதிசயம் நடந்தாகணும். நிச்சயமாக அந்த தாவீது பயங்கரமாக சவுல்கிட்ட சவால் விட்டுட்டாரு, கோலியாத்துக்கு முன்னால் சவால் விட்டுட்டாரு. அவங்க அண்ணன் ஒருத்தன் இருக்கான் பாருங்க, அவங்க அண்ணன்கிட்ட சொல்கிறான், நான் இங்கே வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ, இங்கே கர்த்தர் என்னை கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ, இந்த 3வது சனிக்கிழமையில் இந்த உபவாச கூட்டம் நடப்பதற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ? ஒரு முகாந்திரம் நிச்சயம் உண்டு. மாசம் மாசம் நீங்க வர்றீங்களே, ஒரு முகாந்திரம் உண்டு. ஊழியர்கள் உங்களை வந்து ஆசீர்வதிக்கிறார்களே, ஒரு முகாந்திரம் உண்டு. அப்போ இந்த தாவீது எல்லாருக்கும் முன்னால் சொல்லிட்டு வந்துட்டான், இப்போ ஜெயிச்சாகணும், அதிசயம் நடந்தாகணும். அல்லையில சொல்லுங்க, அதிசயம் கட்டாயம் நடந்தாகணும். அதிசயம் நடந்தாதான் இஸ்ரவேல் சேனையை பாதுகாக்கப்படும். அப்போ தாவீது வேகமாக சுழட்டி எறிகிறான். அந்த கல் வேகமாக போய் கரெக்டாக அவனுடைய நெத்தி புட்ட பாயிண்ட் பண்ணி அடிச்சுது. கையை தட்டி அல்லையில சொல்ல பார்க்க, நல்ல கரங்களை தட்டி நல்ல உற்சாகமா ஹல்லேலூயா. ஒருத்தர் இப்படி சொல்றார், எரிஞ்சது மட்டும்தான் தாவீது, அதை கொண்டு போய் சேர்த்தது ஆவியானவன். கையை தட்டி அல்லையில சொல்லுங்க ஹல்லேலூயா. எங்கேயோ ஓடி வருகிற கோலியாத் சின்ன ஒரு கூழாங்கல் சரியா நெத்தி பொட்டுல படணுமானா அது ஆவியானவரால தான் முடியும். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே அதிசயம் உண்டு. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் அந்த கல்லை ஃபோர்ஸா கொண்டு போறாரு. கரெக்டா குறி வச்ச இடத்துல, அவன் எங்க குறி வச்சானோ அந்த இடத்துல ஃபோர்ஸா கொண்டு போய் ஆவியான கொண்டு போய் சேர்த்து அதிசயம் செய்தார். அல்லேலூயா. நான் சொல்றேன், இன்றைக்கு உங்க எய்ம், உங்க லக்குல கர்த்தர் சரியா உங்களை கொண்டு போய் சேர்க்க ஆவியான ஒரு அதிசயத்தை செய்வாராக. உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில, உங்க எதிர்கால திட்டத்துல, உங்க எய்ம்ல, நீங்க நினைக்கிற இடத்துல உங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஆவியானவர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. நீங்கள் வீட்டு கட்டுறதுக்கு எவ்வளோ முயற்சி எடுக்கலாம், பயங்கர பிரயாசப்படலாம், அதுக்கு உண்டான அனுக்கிரகத்தை ஆவியானவர் செய்வார். அல்லேலூயா. லோனுக்காக பிரயாசப்படலாம், ஏதோ காரியங்களுக்காக பிரயாசப்படலாம், அந்த காரியத்தை செய்வதற்கு ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. எழும்பி நிற்போமா? எழும்பி நிற்போமா? நான் முடிக்கிறேன், 2-3 நிமிஷத்தில் நான் முடிச்சிடறேன். எல்லாரும் எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், என் நாமம் என்ன என்று நீ கேட்பானேன், அது அதிசயம். என் நாமம் என்ன என்று நீ கேட்பானேன், அது அதிசயம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்று சொன்னார்கள். நல்லா கண்ணை மூடி கையை உயர்த்திங்க பார்க்கலாம். கண்ணை இறுக மூடிக்கொள்ளுங்க பார்க்கலாம். கண்ணை திறந்து இங்கே அங்கே பார்க்காதீங்க. இன்றைக்கு ஆண்டவர் அதிசயம் செய்கிற தேவனாய், அதிசயம் செய்கிற கர்த்தராய் நம் அருகாமையில தேவன் வந்திருக்கிறார். நம் அருகாமையில கர்த்தர் அதிசயங்களை செய்கிற தெய்வமாய் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு பேதுருவின் வாழ்வில் ஒரு அதிசயம் செய்த தெய்வம், சிவந்த சமுத்திர கரையில ஒரு அதிசயத்தை செய்த தெய்வம். தாவீது கோலியாத்துக்கு முன்னாலே நிற்கும் போது ஒரு பெரிய அதிசயத்தை செய்த தெய்வம் உங்க முன்னால வந்து நிற்கிறாரு. உனக்கு ஒரு அதிசயத்தை செய்யும்படியாக
2 கையை மேலே உயர்த்தி பிடிங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு அதிசயம் நிச்சயம், உங்களுக்கு ஒரு அதிசயம் நிச்சயம். இன்றைக்கு 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 அந்த அதிசயத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். இன்றைக்கு அந்த அதிசயத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிசயமான காரியங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிற தெய்வம். உங்க வாழ்வில் இருக்கிற காரியங்களிலே, நெருக்கடிகளிலே, உபத்திரவத்திலே, எல்லா போராட்டங்களிலே, எல்லா தேவைகளிலே, உங்க சரீர பலவீனத்திலே, வியாதியிலே ஒரு அதிசயத்தை செய்யும்படியாய் தேவன் இறங்கி கொண்டிருக்கிறார். கைகளை நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஓ ரபக ரபகபா Shiandara Daraka Ribala Kadara Kada Dida Kadara Kaba Shabakaba Kaba Rikabala Kadara Riandara Kaba. கர்த்தருடைய தூதன் இறங்குகிறார், கர்த்தருடைய தூதன் இறங்குகிறார். உனக்கு ஒரு அதிசயம் நடக்கிறது. ஓ ஹalleluya, ஹalleluya. Thank you Lord. அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. ஆமென். உட்கார்ந்து கொள்ளுங்க பார்க்கலாம். 2 நிமிஷம் கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். ஹல்லேலூயா. உட்கார்ந்து கொள்ளுங்க. நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் இவ்விதமாய் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். என்ன பட்டார்களாம்? சத்தமாக சொல்லுங்க. என்ன பாருங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். எப்படி தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் விதை விதைப்பார்கள். விதை நல்லா வளர்ந்து வரும். நாளைக்கு அறுவடை அறிவிப்பு கொடுத்துருவாங்க. நாளைக்கு அறுவடை, எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு தேதி அறிவிப்பார்கள். அறுக்க போகிற நேரத்தில் போய் பார்த்தா அங்கே ஒன்றுமே இருக்காது, அங்கே எதுவுமே இருக்காது. எல்லாம் அந்த பெலிஸ்தர்கள், கிழக்கத்தி புத்திரர் எல்லாரும் வந்து அந்த விளைச்சலை கெடுத்து அழித்து போட்டு போயிட்டுருப்பாங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன், அநேக வருஷங்களாக உங்கள் கையின் பிரயாசத்தில் ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம், ஒன்றும் பெருசாக செய்ய முடியாமல் இருக்கலாம். சிறுமை தான், மேலே மேலே கடன் தான். ஒவ்வொரு மாதமும் கடன் மேலே கடன் தான் வாங்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் கடனால் இந்த கடன் வாங்கி அந்த கடனை அடைக்கிறது, அந்த கடன் வாங்கி இந்த கடனை அடைக்கிறது. இப்படி தான் எங்களுடைய வாழ்க்கை போய்கொண்டே இருக்கிறது. இந்த கிராமங்களில் தண்டல்காரன் வராங்களா உங்கள் ஊர்லலாம்? பார்த்தீங்களா? அவருக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். இந்த தண்டல்காரன் வந்து கொடுக்கும்போது, அக்கா ஒரு 5000 வாங்கிக்கக்கான்னு சொல்லுவான். வேணாம் தம்பின்னு அந்த வாரம் சொல்லிடுவீங்க. நீங்கள் விசுவாச வீராங்கனையாக இருப்பீங்க. அதுக்கு அடுத்த வாரம் வருவான். இது உங்கள் காதில் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த தண்டல்காரன் அப்போவே 5000 கொடுக்குறேன்னா வாங்காமல் போயிட்டோமே இல்லை. அடுத்த வாரம் வந்து, அக்கா 5000 கம்மியாக இருக்குன்னு ஒரு வேளை வேணான்ட்டியா, 10000 கொடுக்குறேங்க்கா அப்படின்னு சொல்லுவான். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவன் இங்கேருந்து அந்த தெரு முனையை போயிட்டு திருப்பி வரதுக்குள்ளே, சரி தம்பி வா தம்பி எவ்வளோ கொடுங்க, ஒன்றும் இல்லைக்கா வாரான்னா. உங்கள் ஊரில் எந்த நாளில் வரான்? உங்கள் ஊரில் பார்த்தியா, புதன்கிழமை கரெக்டாக வரான். புதன்கிழமை நல்ல நாள், புதன்கிழமை அன்றைக்கி நான் வரேன், உன்னால் முடிஞ்சால் ஒரு 200 300 கொடுக்கான்னு சொல்லுவான் இல்லை. இப்படி 4 பேர் வந்து நம்மளை நாசமாக்கிடுவான். சரியா? சம்பளமே இருக்காது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிரயாசப்படுறது அதிகம், அறுக்கிறது கொஞ்சமாக இருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் கையின் பிரயாசத்தில் ஒரு அதிசயத்தை செய்யட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஏசப்பா பாதத்தை பிடிச்சு நான் சொல்கிறேன். உங்கள் கையின் பிரயாசம் பல மடங்காய் பெருகணும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி தெரியுமா? ஒரு 10 நாளில் கல்யாணம் வச்சுட்ருப்பான். இந்த அறுவடை முடிஞ்ச உடனே பிள்ளை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிருப்பான். ஆனால் அறுவடைக்கு போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை, அறுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாத்தையும் கெடுத்து போட்டான். விளைச்சலே இல்லை, ஒன்றுமே இல்லை. எல்லாத்தையும் தயார் செஞ்சுட்டு போய் நின்னா ஒன்றுமே இல்லை. வெறுமை, தோல்வி, நஷ்டம், கண்ணீர், வீட்டுக்கு வந்த கவலை.
இதனால பல மன உளைச்சல்கள். இன்றைக்கு நீங்களும் உங்க வாழ்க்கையில உங்க வருமானத்துல பெருசான ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்காம இருக்கலாம். பல வருஷங்களாய் கடன் மேல கடன், நெருக்கடி மேல நெருக்கடி. இதனால குடும்பத்துல பல பிரிவினைகள், பல சண்டைகள். மாசத்துல 10ஆம் தேதி வரைக்கும் சண்டையா இல்ல, 10ஆம் தேதிக்கு மேல தினந்தோறும் சண்டை. வருமானம் இல்லை, வீட்டு முழுவதும் இல்லை 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 இல்லை. அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் பல வருஷம் கர்த்தரை நோக்கி முறையிட்டு கொண்டே இருந்தார்களா. ஒரு நாள் ஆண்டவர் இறங்கினா, அவருடைய கரங்களை ஆசீர்வதித்தார். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த நாளில் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றார், மகனே மகளே, உன் கரங்களின் பிரயாசத்தை இன்று நான் அதிசய விதமாய் ஆசீர்வதிப்பேன். உன் கரங்களின் கிரியைகளிலே உன்னை ஆசீர்வதிப்பேன், ஒரு அதிசயத்தை செய்வேன். அலையில சொல்ல மாட்டீங்களா? 2 கை மேல வைத்து அலையில சொல்ல மாட்டீங்களா? நம் தேவன் அதிசயமானவன். அல்லேலூயா. என் நண்பர் ஒருவர் சொன்ன சின்ன காரியத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். அவங்க ரொம்ப கஷ்டமான குடும்பம், நாகர்கோயிலில் ரொம்ப ஏழை. 5 பொண்ணுங்க, ஒரே ஒரு பையன். 5 பொண்ணு ஒரே பையன். அவங்க வீட்டில் கேரளா பார்டரில் போய் அவங்க அம்மா அரிசி வாங்கிட்டு வந்து வாரத்தில் ஒரு நாள் வேலை, ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும்தான் அரிசி சாதம், மற்றெல்லாம் கிழங்கு தான். அந்த கிழங்கு தான் சாப்பிடுவாங்களாமா. அப்படி ஒரு கஷ்டம். அவருடைய தாயார் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள காப்பாற்றினாங்களாம். ஒரு நாள் மழை, பயங்கரமான மழை. அந்த ஓலை வீட்டுக்குள்ளே அவங்களுடைய அப்பா இறந்துட்டார். சின்ன வயசில் அந்த பிள்ளைங்கள்லாம் சின்ன சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவங்க அப்பா இறந்துட்டாராம். அந்த ஓலை வீட்டுக்குள்ளே தண்ணி, உள்ள முழுசும் தண்ணி அப்படியே வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. அந்த தாய் தன் மடியில் அந்த 6 பிள்ளைகளை மடியில் போட்டு கையை உயர்த்தி அந்த தண்ணி ஊற்றுற அந்த ஓலைக்கு மேலே இருக்கிற வானத்தை பார்த்து, ஆண்டவரே இறங்க மாட்டீரா, இந்த சிறுமையில் எங்களுக்கு உதவி செய்ய நீ இறங்க மாட்டீரா என்று சொல்லி கண்ணீர் விட்டு கதறினார்கள். சில வருஷங்கள் ஓடினர். அந்த சகோதரனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆரம்பித்தார். சின்னதாக ஆரம்பித்தார், பெருசாக வளர்ந்துச்சு. சென்னையில் வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டார். அப்போ சின்ன வயசில் அவர் சொன்னாராம்மா, இப்படி சொன்னார், அழுதுகிட்டே சொன்னார். எங்கள் அம்மா கிட்ட அன்றைக்கி மழை பெஞ்சு வீடு ஃபுல்லாக தண்ணி. எங்கள் அம்மா தண்ணியிலேயே உட்காந்துக்கிட்டே அழுகுறாங்க. எங்களை பார்த்து மார்பிள் அடித்து கொண்டு அழுதாங்க. அப்போ எனக்கு சட்டை இல்லை, மேல் சட்டை இல்லை, கீழே இருக்கிற ட்ரௌசர் மட்டும்தான். எங்கள் அம்மாவை பார்த்து சொன்னேன், சின்ன வயசில் ஒரு நாள் வருமா, நான் உன்னை காரில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போவேன். என்னையும் அறியாமல் சொன்னேன், ஒரு நாள் வரும், உன் பேரை போட்டு ஒரு வீட்டை கட்டுவேன், அந்த வீட்டு சாவி உன் கையில் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. அவர் மைண்டில் வச்சுக்கிட்டு இருந்தாராம். ஈசிஆரில் ஒரு பெரிய இடம் வாங்கி, 4 கிரவுண்டில் இடம் வாங்கி பெரிய வீட்டை கட்டி கிராமத்தில் இருக்க தன் தாயை கொண்டு வந்தார். ஃப்ளைட்லேருந்து தாயை கொண்டு வந்து சாவியை கையில் கொடுத்து, தெருமா இது உன் வீடு. அல்லேலூயா. அவன் அம்மா உள்ளே ஓடி ஓடி பார்த்து ஆனந்த மகிழ்ச்சி அடைந்தார்களாம். இதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கு இருக்கிற உன் சிறுமை இன்னும் சில நாட்களுக்குள், சில மாதங்களுக்குள் மாறி கர்த்தர் உன்னை உயர்ந்த ஸ்தானத்துக்கு, ஒரு மேன்மையான உயர்வுக்கு நேராய் கர்த்தர் உன்னை கொண்டு வருவாராக. கையை உயர்த்தி பிடிங்க பார்க்கலாம். ஒரு சின்ன ஜெபமணி நான் முடிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால அதிசயங்களை செய்கிற தெய்வம் இன்றைக்கு எங்கள் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறீர். நீர் அதிசயமான நாமம் உள்ளவர், நீர் அதிசயமான நாமம் படைத்தவர். வசனத்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அதிசயம் விளங்கட்டும். மனவா அவன் மனைவி பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் நடந்தது போல இந்த கூட்டத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கைகளையும் அதிசயங்கள் இன்றைக்கு ஆரம்பமாகட்டும் இயேசுவின் மூலம். ஆமென். கையை தட்டி ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் காட். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அண்ணன் மூலமாக தேவன் பேசுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் பார்த்து கொண்டிருக்கும்போது அதிசயம் நடக்கும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் பார்த்துட்டு இருக்கும்போதே அதிசயம் நடக்கும். வலது கைத்தை உயர்த்தி, நான் பார்த்து கொண்டிருக்கும்போதே அதிசயம் நடக்கும். அவர் நாமம் அதிசயமானவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா.
கெனசரேத் கடற்கரை அதிசயம் நடந்தது, செங்கடலே அதிசயம் நடந்தது, வனாந்திரத்தில் கோலியத் துன்பம் அதிசயம் நடந்தது, இஸ்ரவேல் ஜனங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட அதிசயம் நடந்தது. அதே தேவன் நமக்கும் அதிசயம் செய்ய போகிறார். கைகளை தட்டி உன்னை அதிசயத்தை காண பண்ணுவே. நீ அதிசயத்தை காண்பாய். உன் சிறுமை மாறுகிறது, நெருக்கம் மாறுகிறது. ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். கோலியாத்தை வீழ்த்தின கர்த்தர், எகிப்தி சேனையை வீழ்த்தின கர்த்தர், கனத்திருக்க ராம் முழுவது பிரயாசப்பட்டு ஒன்று நடக்க சொன்ன கர்த்தர் இன்றைக்கு அற்புதம் செய்ய போகிறார். இந்த மாதம் அதிசயத்தின் மாதம். ஆகஸ்ட் மாதம் அதிசயம், ஆகஸ்ட் மாதம் அதிசயம். அண்ணன் கிட்ட இருக்க பெரிய கிஃப்ட் என்னன்னா, மெசேஜ் பண்ணி ப்ராஃபட்டிக்கலா பேசுவாங்க, ரிசீவ் பண்ண நடக்கும். அதிசயம் என்று ஆரம்பித்தார். கெனசரேத் கடலில் அதிசயம், எகிப்து பின்னாடி வரும் செங்கடலே அதிசயம், வனாந்திரத்தில் கோலியாத் துன்பம் அதிசயம், இஸ்ரவேல் சிறுமைப்பட்ட அதிசயம். அதே அதிசயத்தை நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் செய்ய போகிறார். பாஸ்டர் விசுவாசிகள் சொல்ற மாத்திரம் கையை தட்டி அதிசயம் சொல்லுங்க. எனக்கு அதிசயம், என் குடும்பத்துக்கு அதிசயம், என் பிள்ளைகளுக்கு அதிசயம், என் ஊழியத்துக்கு அதிசயம், இந்த ஜோசப் ஆர்ட்ஸ் கல்லூரிக்கு அதிசயம், டாக்டர் பிரபாகர ஜெயரா குடும்பத்துக்கு அதிசயம், அன்பு தாயார் கமலமாக்கு அதிசயம். ஆகஸ்ட் மாதம் அதிசயம். வழி திறக்கும் கை தட்டி அதிசயம் நடந்திடுமே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். செங்கடலும் ஆமென் விழுந்தே வழி விடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே. செங்கடலும் விழுந்தே வழி விடுமே. வானெல்லாம் மறைந்தே போகுமே. அதிசயம் அதிசயம் அதையெல்லாம் அதிசயம் மறைந்திடுமே. அதையெல்லாம் போகுமே. அதையெல்லாம் இன்றே தீண்டிடுமே. அதிசயம் வாக்களித்தார் தேவன், நிறைவேற்ற வந்து விட்டார். உனக்கு வாக்களித்தார் தேவன், நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் அதிசயம் 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 அதிசயம். நீ அற்புதம் கண்டிடுவார். யாரையெல்லாம் ஆமென் சொன்ன பலிக்கும் கட்டாயம் அதிசயம் செய்வார். குறிப்பா அழுத்தமா வேதாம தேவனை கொண்டு சொல்லுகிறேன், எந்த விஷயத்தில் எதிர்பார்த்து கொண்டு அந்த விஷயத்துல ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நீ பார்த்து கொண்டிருக்கும் போது அதை நீ காண. ஆமா என்ன ஜெபம் பண்ற, ஆமா என்ன உபவாசம் பண்ற, ஆமா காலம் 5 மணி 3 மணிக்கு என்ன கத்துற, என்ன ஜெபம் பண்ற, என்ன சர்ச்சுக்கு போற, யாரெல்லாம் கேட்டாங்களோ அவங்க முன்னாடி ஆகஸ்ட் மாதம் அதிசயம் நடக்கும். 15 நாள் தான் முடிஞ்சிருக்கு. பரிசுத்தவான் சொல்லுகிற தெய்வ மனிதன் சொன்ன வார்த்தையை நீங்க, அவரெல்லாம் பயங்கர கஷ்டப்பட்ட மனுஷன். இன்னைக்கு ஆண்டு 3 பிள்ளைங்க நல்லா படிக்க வச்சு, நல்ல பல லட்சம் உள்ள வாகனம் கொடுத்து, நல்ல ஆலயத்தை கட்டி, நல்ல பிளஸ்பர் வச்சிருக்காரு. நான் கண்ணெதிர்க்க பார்த்துருக்கிறேன். அவருடைய வாழ்க்கை சாட்சியே அதிசயம். இன்னைக்கு தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார். நீங்க பார்த்து கொண்டு இந்த மாதம் அதிசயம் நடக்கும். பாஸ்டர் நான் விசுவாசிக்கிறேன், கட்டாயம் இன்னும் 15 நாள்ல ஒரு அதிசயத்தை நான் பார்க்க போறேன். அடுத்த மாதம் நான் வந்து சாட்சி சொல்லுவேன் சொல்ற மாத்திர கைவு சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நோக்கி நாம் பார்ப்போம். 2வது பகுதி கடந்து வந்திருக்கிறோம். நான் ஒரு 20-25 நிமிடம் பேசி நானும் தம்பியை சேர்ந்து ஜெபிக்க எல்லாரும் கண்ணை மூடணும். ஆண்டவரே என்னோடு பேசும். முதல் பகுதியில் அதிசயம் பேசினார். அதிசயம் கெனசரேத் கடற்கரையிலே அதிசயம், செங்கடலிலே கடற்கரையிலே அதிசயம், வனாந்தரத்திலே கோலியாத்து முன்பாக அதிசயம், இஸ்ரவேல் ஜனங்க அறுவடைக்கு காத்திருக்கும் போது சிறுமைப்படுத்தப்பட அதிசயம். அதே நடக்கும் என்று தேவ மனிதன் பேசினார். இப்ப 2வது பகுதி கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக ஒரு 20 நிமிடம் ரத்திர சுருக்கமா பேசி ஜெபம் பண்ண போகிறேன். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என்னோடு பேசுங்கப்பா. காலை 3 மணிக்கு எழுந்து தேவ சபத்து பாதத்தில் விழுந்து அழுது
புலம்பி ஜெபித்து வந்திருக்கிறேன். இந்த கூட்டத்துக்கு எங்கள் திருச்சபையில் டெய்லி அதிகாலை ஆண்டவரோட ஜபத்தில் டெய்லி திருநாவலூர் உபவாச ஜபம் 16ஆம் தேதி சொல்லி ஜெபித்து இருக்கிறோம். நானும் என் தம்பியும் தனியாக ஜபாரில் கை கோர்த்து ஜெபித்து இருக்கிறோம். ஸ்டாஃப் ரேயில் ஒரு 10 ஸ்டாஃப் கூடி டெய்லி ஜெபித்து இருக்கிறார்கள். கர்த்தர் கட்டாயம் இன்னைக்கு கிரியை செய்வார். நான் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறேன். எங்கள் எல்லாரும் கண்ண மூடி, இயேசுவே என்னோடு பேசும், ஆவியானவரே என்னோடு இடைவிடும் ஆண்டவரே, ஓ என்னோடு பேசும். அவருடைய வசனம் நமக்கு ஆறுதல், அவருடைய வசனம் நமக்கு தீபம், அவருடைய வசனம் நமக்கு வெளிச்சம், அவருடைய வசனம் மாற்றத்தை கொண்டு வரும். வசனத்தை அறிக்கை பண்ண அற்புதங்கள் நடக்கும். சத்தமாக வாயத்து வசனம் சொல்லும் போது மாற்றம் உண்டாகும். சொல்லுங்க, ஆண்டவரே என்னோடு பேசும். பழைய பாடல் சிஸ்டர் சாரா எழுதிய பாடல், திருக்கரத்தால் தாங்கி என்னை செய்திக்காக எல்லாரும் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். திருக்கரத்தால் தாங்கி என்னை எல்லாரும் சேர்ந்து பாடணும். திரு சித்தம் பிரபாகரன் அண்ணன், இந்த மாதம் ஒரு அதிசயம் நடக்கும். டாக்டர் பிரபாகரன் 31 வெயிட் பண்ணுங்க, ஒரு அதிசயம் நடக்கும். அனுதினம் நீ வானைந்திடுமே. ஓ குயவன் கை டாக்டர் ஜாஸ்மின், உங்களுக்கு ஒரு அதிசயம். பரிசுத்தாவியர் சொல்லுகிறார், பலிபீடத்தை பதிவு செய்து ஒரு அதிசயம் வானைந்திடுமே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அலைகளினா ஸ்தோத்திரம் அசையும் போது என் பட ஆத்ம நண்பர் ஸ்தோத்திரம் இயேசு உண்டு சேர்ந்திடுவே. Praise God. இயேசு உண்டு சேர்ந்திடுவே. அவர் சமூகம் சேர்ந்திடுவே. அவர் சமூகம். என் கண்மலையும் மீட்புறமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் எரித்து தியானமும் உமக்கு பிரியதாய் இருப்பதாக. என்னை மறைத்து நீ பேசு. இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். வெளிப்படுத்துகிற விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். சிங்காசனத்தில் மேல் வீற்றிருந்தவர், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அந்த சிங்காசனத்தை வீற்றிருந்த அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள் இவைகளை எழுது என்றார். எல்லாரும் கரவை சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த வசனத்தில் 3 பகுதியாக பிரிக்கிறேன். முதல் பகுதி சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர், 2வது பகுதி